எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற தமிழக அரசியல், தேசிய அரசியல் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரம் மீன் போகாது. தமிழக வெற்றி கட்சி உடைய லாபம் பாஜகவுடைய நஷ்டமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி ஒரு வேகமான அலசல். என்னடா ரெண்டுமே சம்பந்தமில்லாத ஒரு டாப்பிக்காக இருக்குது. தமிழக வெற்றி கட்சியுடைய லாபம் எப்படி பாஜகவுடைய நஷ்டம் என்று ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா உறுதியாக இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான தகவல். முதல்ல ஒரு சற்று நேரத்தில் பின்னோக்கி போனோம்னாக்க தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்ட பொழுது பெரிய அளவில் தமிழக பாஜகவுக்கு இங்கே லட்சியங்கள் இருந்தன. கட்சி நன்றாக வளர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாகவும் இருந்தது. குறிப்பாக தேசிய அளவில் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா, பல பிற முக்கிய தலைவர்கள், அதே போல் அண்ணாமலை பாஜகவுக்கு சேருவதிலே மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த கர்நாடகத்தை சேர்ந்த BL சந்தோஷ் இவர்கள் எல்லாம் அண்ணாமலை அரசியலுக்கு இங்கே தமிழ் மாநில தலைவராக அண்ணாமலை நியமித்த பொழுது ரெண்டு நோக்கங்கள் பாஜகவுக்கு இருந்தன. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டும் கூட அதுதான். ஒன்று, கட்சி இங்கே பெரிய அளவில் ஆர்கானிக்காக, அதாவது மக்கள் ஆதரவு, மக்கள் வாக்களித்து வளர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். ஆனால் அதை விட மிக மிக முக்கியமான இன்னொரு நோக்கம் கட்சி இன்ஆர்கானிக்காக, அதாவது பிற கட்சிகளிலிருந்து பெரும்பாலானோர் அல்லது எவ்வளோ பேரானாலும் சரி, அவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், முக்கிய தலைவர்களாக இருக்கலாம், முக்கியமான பொறுப்புகளில் இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம். இவர்கள் தமிழகத்திலே பாப்புலராக இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு பெற்ற பிற கட்சிகளிலிருந்து அவர்களை பாஜகவிலே கொண்டு சேர்ப்பதனாலே இங்கே பாஜகவுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி, மக்களிடையே பாஜகவுக்கு பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கணக்கு இருந்தது. அது யாருமே மறுக்க முடியாது. உண்மையிலே சொன்னப்போ அண்ணாமலை ஆதரவாளர் கூட இதை மறுக்க முடியாது. அந்த இந்த இரண்டு ஸ்கேலை வச்சு அளந்தோம்னாக்க, முதல் ஸ்கேல், அதாவது மக்களுடைய ஆதரவு பெற்று மக்கள் வாக்குகளை பெற்று பாஜக வெற்றி பெற வேண்டும் அல்லது பாஜக மெல்ல மெல்ல வளர வேண்டும்ங்கிறத குறிக்கோள் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அந்த இரண்டு கட்சிகளுமே மோடி எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு போன்ற பல விஷயங்களை கையில் எடுத்தும் கூட பாஜக மற்றும் பாஜக கூட்டணி சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 14-15% வாக்குகளை பெற முடிந்தது. பாஜக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட கணிசமான ஒரு வாக்குகளை பெற முடிந்தது, அதாவது 12% வாக்குகளை பெற முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது பாஜக அதற்கு முன்னர் வரை, அதுவரை பாஜக இங்கே ஒரு நோட்டா கட்சி, பாஜக இங்கே காலூன்ற முடியாது, தாமரை இங்கே ஒருபோதும் மலராது அப்படிங்கிறவன், இதை மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட பெருவாரியாக கேட்டுக்கிறோம். திமுகவாகட்டும் அல்ல அந்த காலகட்டத்தில் அதற்கு கொஞ்சம் முன்னரே கூட்டணியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி வாக்குகள் வேண்டும் என்று கூட்டணியை விட்டு விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு கட்சிகளுமே எப்பொழுதும் சொன்னதுனாக்க இங்கே பாஜக காலூன்ற முடியாது, அண்ணாமலை கிடையாது, வேறு எந்த கொம்பன் வந்தாலும் இங்கே பாஜக வளராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி பாராளுமன்ற தேர்தலில் சீட்டுகளை வெற்றி பெற முடியவில்லை. ஒரு தொகுதி 40 39 ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியலை பாஜகங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். அது ஒரு பின்னடைவு, எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே வேளையில் பல இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்தை பெற்றது. முக்கியமான தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்துக்கு பாஜக தள்ளியது அப்படிங்கிற ஒரு கணக்கை பொறுத்தவரை உறுதியாக அது பாஜக, தேசிய பாஜக ஆகட்டும், தமிழ் மாநில பாஜக ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும் அல்ல அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாகட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆக நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அந்த ஆர்கானிக், அதாவது மக்களுடைய ஆதரவு, மக்களிடையே கட்சியினுடைய செல்வாக்கை வளர்ப்பது, பிரதமர் மோடி மீது இங்கே ஒரு துவேஷத்தை ஏற்படுத்தி, காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அரசியல் செய்து வந்தார்கள். அதை குறைத்து மோடி ஒரு நல்ல பிரதமர், மோடி இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைநிறுத்தி அதனால் ஆதரவு பெறுவது, இதில் எல்லாம் கட்சி வெற்றி பெற்றுவது. ஆனால் அதே வேளையில் அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது அண்ணாமலை இங்கே தலைவரானார், அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது, சட்டமன்ற தேர்தலும் வரப்போகிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே இதுவரை பிற கட்சிகளிலிருந்து முக்கியமானோர் யாருமே
பாஜகவில் சேருவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். இதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம சொன்னோம்னாக்கா நயினார் நாகேந்திரன் இதற்கு முன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்பொழுது வந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து மீண்டும் தன்னுடைய தாய் கட்சிக்கு போவாரோ இல்லை பிற கட்சிக்கு போவாரோங்கிற ஒரு அச்சம் இன்னும் இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். அவர் அப்படி போகாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது 4 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு சட்டசபையில் இருக்குது. அதில் வந்து ஒருவர் போனால் அது வந்து 4இல் 1 பங்குங்கிற பட்சத்தில் வந்து அவருடைய எம்எல்ஏ பதவியை அவர் இழப்பார். ஆக 2026 சட்டமன்ற தேர்தல் வரை வந்து நயினார் நாகேந்திரன் இருப்பார் கட்சியிலே, அல்லது சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னர் ஏதாவது ஒரு நடவடிக்கை அவர் எடுக்கக்கூடும்னு சொல்கிறார்கள். இது ஒன்று. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, தமிழக வெற்றி கட்சி, நடிகர் விஜய் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியை ஆரம்பித்து ஓராண்டாகிறது. பெரிய அளவிலே வந்து இங்கே அரசியல் களத்திலே வந்து பெரிய ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பல ஒப்பீனியன்ஸ் போல்ஸ் மக்களிடையே எடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகளில் வந்து விஜயோடைய கட்சிக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜயோடைய கட்சி வந்து 20 முதல் 25% வாக்குகளை அவர் பெறுவார் அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பெருவாரியான மக்கள் நம்ப ஆரம்பித்துட்டார்கள் தான் கலை யதார்த்தம். இன்றைக்கு வந்து தமிழ் மீடியா சேனல்களாகட்டும், தொலைக்காட்சி சேனல்களாகட்டும், இல்லை யூடியூப் சேனலாகட்டும், இதெல்லாம் எது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நடிகர் விஜயோடைய கட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பல விஷயங்களை வந்து பலரும் கருத்தில் கொள்வதில்லை. ஒரு நடிகர் வந்து இப்படி முதல் தேர்தலிலே வந்து பெரிய அளவில் ஜெயிக்கிறதுங்கிறது இந்தியாவிலே வந்து நடக்கிறது மிக அபூர்வம். அதே போல் சினிமா துறையிலிருந்து இங்கு வந்து சாதித்தவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே வந்து அரசியலில் இருந்து பெரிய அளவில் அரசியல் பணியாற்றி அதற்கு பிறகு சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தவர்கள் தான். இதில் வந்து காலஞ்சென்ற எம்ஜி ராமச்சந்திரன், மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், இல்லை பிற மாநிலங்களில் வந்து என்டி ராமராவ் ஆகட்டும், சிரஞ்சீவி ஆகட்டும், பவன் கல்யாண் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பல காலம் அரசியலிலே பணி செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த நடிப்பு துறைக்கு முழுக்கு போட்டுவிட்டு கட்சி ஆரம்பித்தார்கள். ஆனால் நடிகர் விஜயை பொறுத்தவரை அவர் நடிப்புக்கு முழுக்கு இன்னும் போடவில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு சில படங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. அவர் தன்னுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அவரது நேரம் சரியாக அவர் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறதுல அவர் வந்து அந்த திரைப்படங்களை முடித்து விட்டு அரசியலில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து முழுவதாக அரசியலுக்கு வருவார்னு சொல்லியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறதுன்னு சொன்னால், பிற கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கட்சிக்கு வந்து புதிதாக சேர்பவர்கள் நிறைய பேர் தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லுகிறார்கள். இதில் முக்கியமான புள்ளி வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி முக்கியமான ஒரு பொறுப்பிலே வந்து தமிழக வெற்றி கட்சியிலே சேர்ந்தார். அது எல்லோரும் அறிந்தது தான். அதற்கு பிறகுதான் தமிழக வெற்றி கட்சியுடைய தேர்தல் தந்திரங்கள், யுக்திகள் எல்லாம் கையில் எடுத்து அந்த கட்சியை தேர்தலுக்கு தயாராக்குவதற்கான முக்கியமான பணியிலே வந்து ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு தேசிய அளதளத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஆலோசகரை வந்து விஜயோடு சந்திக்க வைத்து சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் கட்சியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி கூட பேசுகிறார்கள். இது எல்லாமே வந்து ஒரு பிம்ப கட்டமைப்பில் வந்து பெரிய அளவில் விஜய்க்கு உதவி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதே போல் இப்பொழுது பார்த்தோம்னாக்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த கட்சியில் மிக மிக முக்கியமான பொறுப்பு மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய அந்த பேச்சாளர்களிலிருந்து மிக மிக பிரகாசமான பேச்சாளராக இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் அநேகமாக வந்து விஜயோடைய கட்சியிலே சேரக்கூடும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே போல் பாஜகவிலிருந்து ஒரு பெரிய தலைவர் என்று சொன்னாலும் அந்த மகளிர் அணியிலே வந்து ரஞ்சனா நாச்சியார் என்ற ஒரு நடிகை, ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தோடு தொடர்புடையவர் என்று சொல்கிறார்கள். அவருமே வந்து இன்றைக்கு பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். அவரும் நாம் தமிழர் கட்சியிலே சேரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இது மட்டுமில்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து பல மட்டத்திலே பலருமே வந்து விஜயோடைய கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்றும், அநேகமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்
பலர் முன்னாள் எம்எல்ஏக்களாகலாம் அல்ல மாவட்ட செயலாளராகலாம் இவர்கள் எல்லாமே வந்து விஜயோடு சேரக்கூடும் என்று தகவல் வருகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து சமீப வாரங்களிலிருந்து ஒரு புகைச்சல் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது தான். செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அதை அவர் மறுத்திருக்கிறார். அதே வேளையில் வந்து ஜெயலலிதாவுடைய இந்த பிறந்தநாள் விழாவிலே வந்து தலைமை கழகத்திலே வந்து செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை, இன்னொரு முன்னாள் அமைச்சரும் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாமே கூட விஜயுடைய கட்சியை நோக்கி பயணப்படுவார்களோ என்ற ஒரு அச்சம் வந்து பொதுவாக அதிமுகவிலே ஒரு சிலருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த காணொலியை துவக்கிய போது சொன்னதுனாக்க வந்து அந்த இன்ஆர்கானிக்காக ஒரு கட்சி வளருவது என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு வந்து அரசியலில் வந்து வேகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்னொன்று வந்து பிற கட்சியிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து சேர்ந்தாதான் இந்த கட்சியினுடைய கொள்கைகள் மக்களுக்கு ஏற்புடைய கொள்கைகள், மக்கள் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்ற அந்த பிம்பம் கட்டமையும் அந்த கட்டமைப்பிலே வந்து விஜயோடைய கட்சி மிக மிக வேகமாக வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தை இப்போது உண்டாக்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாக்கி இருக்கின்றன அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது உறுதியாக வந்து விஜயுடைய கட்சி, தமிழக வெற்றி கட்சி, இந்த இன்ஆர்கானிக்காக பிற கட்சியினரை தன்னோடு இழுத்து கொள்வது, அவர்களுக்கு பதவிகளை, இன்னொன்று ஒரு புதிய கட்சியில் வந்து பதவிகள் தருவது எளிது. விஜய் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். தேர்தலுக்கு முன் அதெல்லாம் நியமிக்கப்பட வேண்டும். ஏராளமான தொகுதிகள், 134 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் தேவை. கட்சியிலே பல விங்கு இருக்கும், அதுக்கெல்லாம் தலைவர்கள் தேவை. இப்பொழுது வந்து அந்த மாதிரி ஒரு புதிய கட்சியிலே போய் இந்த கட்சி வளரும் என்ற ஒரு நம்பிக்கை பிற கட்சியினர் இருக்கும் என்று சொன்னால் ஏராளமானவர் வந்து அந்த புதிய கட்சி நோக்கி பயனெடுப்பார்கள். அதில் வந்து இந்த பிம்ப கட்டமைப்பு 25% வாக்குகள் கிடைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக விஜயுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்தி விஜயுடைய கட்சி வளர்க்க பலரும் எத்தனித்து வருகிறார்கள். இந்த விதத்திலே விஜய் கட்சிக்கு கிடைத்திருக்கும் வெற்றி, தமிழக வெற்றி கட்சிக்கு கிடைக்கும் வெற்றி பாஜகவுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது கலையதார்த்தம் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலை எவ்வளவு வேகமாக எதிர்கொண்டார்களோ அதே வேகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதிலே வந்து யோசனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள். அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது, அவர் தலைவராக தொடருவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே இன்னும் வரவில்லை. அது மட்டுமல்ல, பாஜகவிலே பலர் வந்து ஒரு 40-50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையே இந்நேரம் பாஜக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இன்னுமே வந்து தலைவராக அண்ணாமலை இருப்பாரா மாட்டாரா, கூட்டணி யாரோட வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, அதிமுக மனம் மாதிரி பாஜகவோட கூட்டணிக்கு வருமா, இந்த மாதிரி பேச்சுக்களில் தான் நேரம் வீணடைய தவிர கட்சி வந்து இரு பக்கமும் வளருவது, குறிப்பாக இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக், மக்கள் ஆதரவோடு வளருவது, பிற கட்சிகளிலிருந்து பிறர் வந்து சேர்ந்து வளருவது, அந்த காம்பினேஷன் வந்து இப்போது பாஜகவுக்கு இல்லை. அதனால் வந்து பாஜக வந்து கொஞ்சம் திசை மாறி தத்தளிக்கிறது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் வந்து சரியோ தவறோ அந்த விஜயுடைய கட்சிக்கு கட்டமைக்கப்படுகிற பிம்பம் சரியா தவறோ உறுதியாக அவர்கள் வந்து இனிவரும் 6 மாதம் 1 வருடத்திலே வந்து இந்த பிற கட்சியினரை பெரிய அளவிலே அவர்களுக்குள்ளே ஈர்த்தெடுப்பார்கள். அவர்களுக்கு பதவிகள் வழங்குவதாகட்டும் இருக்கும், அல்ல எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கறதா வாக்குறுதிகள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி மந்திரி சபை அமைத்தால் மந்திரியாக கூட நாங்கள் உங்களை ஆக்குவோம்னு சொல்லி கூட அவங்க பலரை இழுக்கலாம். அந்த சூழ்நிலையில் வந்து பாஜக இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறது உறுதியாக அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் ஒரு டெம்பரரி செட்பேக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு கண்ணோட்டத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருந்தேன். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, பல மாநிலங்களிலே வந்து ஆளுகிற கட்சி, மத்தியிலே ஆளுகின்ற கட்சி. ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இங்கே இருக்கிற அந்த கள எதிர்ப்பு, குறிப்பாக வந்து வடமாநில கட்சிகளுக்கு இருக்குகின்ற எதிர்ப்பு, பிரதமர் மோடி மீது இங்கே உள்ள காழ்ப்புணர்ச்சி, மத்திய அரசுக்கு எதிராக உள்ள காழ்ப்புணர்ச்சி, இப்போ சமீப நாட்களில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு, தமிழ் வாழ்க, தமிழை வந்து காப்பாற்றுவோம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து உறுதியாக வந்து அந்த பாஜக மீது இங்கே மக்களுக்குள்ள அந்த அப்ரிஹென்ஷன் வந்து தொடராதாங்கிறத தேர்தலாம் பதில் சொல்லும். அந்த விதத்தில் வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இதுக்கு இந்த எல்லா கட்சிகளுக்குமே வந்து பெரிய ஒரு பரீட்சை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து விஜயோடைய கட்சி ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஒரு கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆதரவு இருக்குது. அந்த
பிம்பம்லாம் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த பிம்பம் நிலைநின்றால் விஜயோடைய கட்சிக்கு நல்லது. ஆனால் அந்த பிம்பம் சுக்குநூறாகிவிட்டால் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கட்சியுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அந்த ஒரு ஆபத்து கிடையாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். 2026 அவங்க ஆட்சிக்கு இங்கே வர முடியாது. கூட்டணி மந்திரி சபையாக இருந்தாலும் சரி தெரியல. அவங்கள பொறுத்தவரை 4 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறார்கள். அது 5 ஆனாலுமே அது வளர்ச்சி தான், 10 ஆனாலுமே வளர்ச்சி தான். ஆட்சிங்கிறது இன்னொரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் கழித்து கூட பாஜக அதை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் விஜயை பொறுத்தவரை அந்த வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இந்த ஒரு கண்ணோட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு சொல்லிட்டு உறுதியாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு சுவையான தலைப்பிலே நான் உங்களை விரைவில் சிந்திக்கிறேன். மிக்க நன்றி.